இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். புதன்கிழமை காலையில் முதல் ஆர்டர் எடுத்தாச்சு. போர்ட்டரில் 156 ரூபா. ஆதம்பாக்கத்தில் இருந்துட்டு நுங்கம்பாக்கம் வரைக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்தாச்சு ஒரு வழியாக. காலைல வந்ததுமே ஒரு 15 நிமிஷம் கூட நிற்கல ஃப்ரெண்ட்ஸ். 10-12 நிமிஷம் தான் நின்னேன். 10:15 ஆன் பண்ணேன். 10:30க்கு முன்னாலே எடுத்துட்டேன் ஆர்டர். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இது இன்றைக்கி பொழுது பார்த்திங்கன்னா இந்த வாரம் வந்துட்டு திங்கட்கிழமை நல்லா ஓடிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 1250. ஸோ செவ்வாய்க்கிழமை 1100. இன்றைக்கி புதன்கிழமை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா இருக்குன்னு நம்புவோம். ஸோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆர்டர் டெலிவரி முடிச்சுட்டு அடுத்த ஆர்டர் எடுத்துகிட்டு கன்டினியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஆர்டர் முடிச்சுட்டு அடுத்த ஆர்டர் எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் போர்ட்டரில் தான். அந்த ஆர்டர் நுங்கம்பாக்கத்தில் முடிச்சுட்டு ஒரு 1/2 hour வெயிட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு ரிங் கூட போகலை. சரி நான் ஆஃப் பண்ணிவிட்டு நுங்கம்பாக்கத்துலேருந்து 3 கிலோமீட்டரில் 3.5 கிலோமீட்டர் தான் வரும். ஜிபி ரோடு வந்துட்டேன். அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெட் ஹில்ஸ்க்கு ஒரு ஆர்டர் எடுத்திருக்கேன். 270 கிட்ட வருது. ஸோ இது பார்த்திங்கன்னா காருடைய ஸ்பேர்ஸ் மாதிரி இருக்குது. ஸ்பேர்ஸ் தான், பட் எந்த வண்டிக்குன்னு தெரில. இப்போது ரெட் ஹில்ஸ் போயிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ரெட் ஹில்ஸ் முடிச்சுட்டு ரெட் ஹில்ஸில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆர்டர் வராது ஃப்ரெண்ட்ஸ். ரெட் ஹில்ஸ்லேருந்து கிளம்பி நேராக வந்துட்டு மாத்தூர் அந்த ரேஞ்சில் வந்துடுவேன்னு நினைக்கிறேன். மாதவரம் வந்துடுவேன். ஆமாம், மாதவரம் வந்துடலான்னு பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வழியில் ஏதாச்சும் ஆர்டர் எடுத்தால் பார்ப்போம். இல்லை இங்கே வந்துட்டு நான் வீடியோ கன்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரெட் ஹில்ஸில் டெலிவரி முடிச்சுட்டு அடுத்த ஆர்டர் வரவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். மாதவரத்தில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கிட்ட நின்னேன். அப்புறம் வேறு வழியே இல்லாமல் ஒரு 70 ரூபா ஆர்டர் எடுத்துக்கிட்டு திருவொற்றியூர் பக்கத்தில் ஏதோ ஒரு ஊர் போட்டிருந்தாங்க, ஞாபகம் இல்லை. அது டெலிவரி முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு வீடியோ எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். அது ஆக்சுவலாக வந்து காட்டன் வேஸ்ட் வரும் தெரியுமா, அந்த வேஸ்ட் பண்டில் வெயிட்டு கிடையாது, பட் ஃப்ரண்ட்டில் வச்சுருந்தேன். ஸோ அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ அடுத்த ஆர்டர் வந்துட்டு பார்த்திங்கன்னா திருவொற்றியூர்லேருந்து எடுத்திருக்கேன். இது வந்து அண்ணா நகர் வரைக்கும். திருவொற்றியூரில் பார்த்திங்கன்னா பிரிட்ஜு கட்டுறதுனால, ரயில்வே ஃப்ளைஓவர் கட்டுறதுனால அந்த வேலை ஒர்க் நடந்துகிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இந்த ரோடு கொஞ்சம் ரோடு நல்லா தான் இருக்குது, பட் சின்ன சின்ன சந்தாக போயிட்டுருக்குது அதை கட் பண்ணி போகிற வரைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெலிவரி பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டோட ஸ்பேர் ஏதோ சொன்னாங்க, ஷேக் இல்லாமல் பத்திரமா எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னாங்க. ஸோ பெட்ரோல் ஃபியூவல் டேங்க் உள்ளே வர்ற ஏதோ ஒரு ஸ்பேர் சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கே சரியாக சொல்ல வரல, ஏன்னா சொல்லக்கூடாதுன்னு சொல்லலையான்னு தெரில, பட் கேர்ஃபுல்லாக ஷேக் இல்லாமல் எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுறீங்க. என்னென்ன கேட்டிருக்கிறீங்கன்னா, போர்ட்டர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, போர்ஸோ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, போர்ஸோவில் எப்படி ஆர்டர் எடுக்கிறதுன்னு கேட்டிருக்கிறீங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா போர்ஸோவில் ஆர்டர் எடுக்கிறது நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கு அடுத்தது ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து போர்ஸோ அண்ட் போர்ட்டர் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காரு. சண்டே தான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். அதை நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கிளியராக புரிகிற மாதிரி நான் போடுறேன் நான். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. ஸோ கிளியராக தெரிகிற மாதிரி போட்டு வைக்கிறேன் அது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெலிவரி முடிச்சுட்டு கன்டினியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஆர்டர் ரேப்பிடோவில் முடிச்சாச்சு. 226 ரூபா வந்திருக்கு நமக்கு. ஸோ லாங் பிக்கப்புக்கும் 5 ரூபா சேர்த்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா அண்ணா நகர்லேருந்து 1000 லைட்ஸ் வரைக்கும் 110 ரூபா போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ட்ரெஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன பிட் மாதிரி தான் இருக்குது. ஸோ ஏதோ ஃபங்க்ஷன் நடக்குது போல் இருக்குது பார்ட்டி ஹாலில். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு ட்ரெஸ்ஸை வீட்டில் விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ இதை முடிச்சுட்டு பாரிஸ் போகலாமா இல்லைனா ரிச்சி ஸ்ட்ரீட் போகலாமான்னு யோசிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம், ஏன்னா 1000 லைட்ஸ் தான், அங்கேயே ஆன் பண்ணி வச்சோன்னாக்கா ஏதாச்சும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த ஆர்டர் முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஆர்டர் எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஆர்டர் 1000 லைட்ஸில் முடிச்சுட்டு இங்கே வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எக்மோர் வந்தேன். எக்மோரில் பார்த்தீங்கன்னா சிந்தாதிரிப்பேட்டிலேருந்து ஆர்டர் போட்டாங்க. ஸோ இது வந்து வேளச்சேரி வரைக்கும். ஸோ வேளச்சேரி வந்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஆர்டர் ஓட்டலான்னு பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா டைம் இருக்குது, இன்னும் விரட்டவே இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஸ்பேர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். மொபைலுக்கு அக்சசரிஸு ஸ்பேர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வேளச்சேரியில் மொபைல் ஷாப்பில் டெலிவரி. ஸோ ஓட்டிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஓரளவுக்கு.
இன்றைக்கி டஃப்பாக தான் போச்சு. ஆனால் ஆர்டர் வந்து டக்கு டக்குன்னெலாம் வரல, ஸ்லோவாக தான் இருக்குது. ஸோ எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்துட்டு என்னோடய ரூல்ஸை சேஞ்ச் பண்ணிட்டேன். முதல்ல 150 200 மேலே தான் ஆர்டர் எடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 100 மேலே எது வந்தாலும் எடுத்து ஓட்டிகிட்டு இருக்கேன். ஏன்னா ஆர்டர்ஸ் குறையுது. ஸோ போர்ட்டரில் 700 கிட்ட ஓடிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இதுக்கப்புறம் போர்ட்டர் கொடுப்பான்ட்டு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா போர்ஸோவை கொஞ்சம் டார்கெட் பண்ணலான்னு பார்க்குறேன். ஸோ போர்ஸோவை கொஞ்சம் கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1/2 1 ஹவர் நின்னா ஏதாச்சும் ஒரு ஆர்டர் ஒரு 200 300 எடுத்துகிட்டு அதோட க்ளோஸ் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். அப்படி இல்லை போர்ட்டரில் வந்துச்சுன்னா 200 கூட எடுக்கலாம். ஸோ இது டெலிவரி முடிச்சா தான் எதுவுமே டிசைட் பண்ண முடியும். அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா இன்றைக்கும் வந்துட்டு ஒரு 1000 தாண்டிடும். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லான வாரமாக இருக்கும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டெலிவரி முடிச்சுட்டு அடுத்த ஆர்டர் எடுத்துகிட்டு வீடியோ போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அடுத்த ஆர்டர் வந்துட்டு பார்த்திங்கன்னா பர்சனலாக ஓட்டினேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆப்பில் எடுக்கலை, தெரிஞ்சவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தே கொடுத்தாங்க. ஸோ வேளச்சேரியிலேருந்து வடபழனி வரைக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு 200 வாங்கினேன். ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா போர்ட்டரில் 620 ரூபா, ரேப்பிடோவில் ஒரு 230 இது ஒரு 200. ஸோ 1050 ஓட்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி 1050 பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்கேயுமே எக்ஸ்ட்ரா சுற்றலை. அதனால் வந்து 150 தான் பெட்ரோல் ஆகிருக்கும். ஸோ 150 போச்சுன்னாக்கா நமக்கு 900 ப்ராஃபிட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இதில் பார்த்தீங்கன்னா வடபழனியிலேருந்து வீட்டுக்கு எம்டியாக தான் வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி 8:30 மணிக்கு க்ளோஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். காலைல 10:15 ஸ்டார்ட் பண்ணேன், 8:30 மணிக்கு க்ளோஸ் பண்ணியிருக்கேன். 1050 ஓட்டியிருக்கேன், 900 ப்ராஃபிட் ஃப்ரெண்ட்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க வீடியோவை. சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.